அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். இந்த வாரத்தில் மேச ராசிக்கு 22ஆம் தேதி ஜூலை மாதம் திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்கு அது 10ஆம் வீடு தொழில்ஸ்தானமாக வருது. தொழில்ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், நல்ல சிந்தனைகள் வரும், பதவி உயர்வு, அலுவலக பணி சிறப்பு, வியாபாரம் வெற்றி எல்லாமே தொழில்ஸ்தானத்தில் அமையும். திங்கள் செவ்வாய் மதியானம் 12 மணி வரைக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் நல்ல மனநிலையோடு உற்சாகமாக ஆர்வத்தோடு வியாபாரம் செய்து வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று நல்லதொரு முன்னேற்றம் பெறக்கூடிய அளவுக்கு இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் நன்றாகவே இருக்கும். பிறகு 23ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு மேலே செவ்வாய்க்கிழமை, 24ஆம் தேதி புதன்கிழமை சங்கட சதுர்த்தி காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்கும். 25ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியம் 3 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் இருக்கிறது மேச ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணி வரைக்கும் கும்பராசியில் லாபஸ்தானத்தை கொடுக்க கூடிய சூழ்நிலை அமையுது. தொட்டதெல்லாம் நல்ல தொடங்கும், வெற்றி வாய்ப்பு தேடி வரும், லாபம் இரட்டிப்பு லாபம் கிட்டும், பண வருமானம் பொருளாதார உயர்வு ஏற்படும், உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும், கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள், சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து போகலாம், மனசோர்வு வரலாம். அதை கண்டெல்லாம் குழப்பம் அடையாமல் தெளிவாக கொஞ்சம் மன உறுதியோடு செயல்பட்டால் வெற்றியும் லாபமும் நிறைய கிட்டும். பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் ஒரு 3 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக அமையும். 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை ஒரு 5:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாக வருது. செலவுகள் அதிகரிக்கும், கொஞ்சம் உழைப்பும் அதிகமாக போட வேண்டியது இருக்கும். அது அலைச்சலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலைகளினுடைய வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அது வீண் அலைச்சலாக போகாமல், ஏமாற்றங்கள் வராமல் திட்டமிட்டு சிந்தித்து முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கோப்புக்கு அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. வீண் விரயங்களை தவிர்த்து விட்டு சுப செலவாக மாற்றி தேவையான செலவுகளுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு ஞாபக மறதியெல்லாம் வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கிற வேலையை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து அது வெற்றியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தால் நல்லது. பிறகு 28ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அஷ்டமி அந்த அன்னைக்கு மேசராசி ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றார். அப்போ ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது மனது தெளிவாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம், இறையருள் கிட்டும், நல்ல சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய நாளாக அமையும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும், முயற்சி செய்து முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் கணிசமான அளவுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஆகவே மேச ராசிக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே நல்லதொரு முன்னேற்றங்கள் நிறைய நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு எல்லாம் ரொம்ப சிறப்பான வாரமாக துவக்கத்திலேயே இருக்கிறது. நன்றி, வணக்கம். ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு தொடர்ந்துட்டு இருக்கும். கொஞ்சம் வேலையில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். கொஞ்சம் இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் வரலாம். அதையெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம்.
தாமதமாகலாம், லேட் ஆகலாம், அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில், பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சிப்பது நல்லது. விடாமுயற்சி வெற்றி தரும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மதியானம் 12 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை அன்று சங்கட சதுர்த்தி 11 மணிக்கு ஆரம்பிக்குது காலையில். 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணி வரைக்கும். கும்பராசியில் சந்திரன் வர்றது ரிஷபராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி வலிமை அடையும், வழி பிறக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு வியாபாரிகள் வியாபாரத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க. வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். தொழில் சிந்தனையோடு முன்னேறக்கூடிய நல்ல நாள். மனம் குழப்பமடையாமல் தெளிவான முன்னேற்றத்தை, மனதை தெளிவாக வைத்து முன்னேறினால் வெற்றிகள் நிறைய கிடைக்கும். பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது ரிஷபராசிக்கு லாபஸ்தானமான நாள். லாபம் கிடைக்கும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்குது. நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நல்ல வருமானத்துக்குரிய நாளாக அமையும். நல்ல பயனுள்ள லாபகரமான நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அஷ்டமி நாள். மேசராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். அப்போது செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. வீண் செலவுகள் ஏற்படும். அதை சுப செலவாக, நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்த்து விட்டு பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் எது தேவையோ அதற்கு மட்டும் முயற்சி செய்வது நல்லது. ஆகவே ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் மத்தியம கட்ட நாட்களில், அதாவது புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இது போன்ற மதிம நாட்களில் ரிஷபராசி ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றியும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இந்த வாரத்தினுடைய மத்தியம காலத்தில் சிறப்பாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு இந்த வார ராசி பலன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். மனதில் உறுதியோடு, மனதில் தெளிவான சிந்தனையோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமையாக இருப்பது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை சங்கட சதுர்த்தி காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்கிறது. 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 9ஆம் வீடாக இருக்குது. இந்த நாட்களில் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் இருப்பது நல்லது. விடாமுயற்சி வெற்றி தரும். தொடர் முயற்சி தேவை. மனது கொஞ்சம் குழப்பத்துக்குள்ளாகும். சரியான தீர்வுக்கு வராமல் மனசு அலைவாயலாம். ஆகவே அதிகமாக சிந்திக்காமல் ஒரு நிதானமாக மனதை இயல்பாக வைத்து கொண்டு மனோதிடத்தோடு அந்த நாட்களை, பிரச்சனைகளை சரி செய்து கடந்து செல்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கடுமையாக உழைத்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. வேலை வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையில் செல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். எதிர்காலத்தை நோக்கி தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும்.
பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அஷ்டமி. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். கொஞ்சம் மனசோர்வு இல்லாமல் பார்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், அதனுடைய பேச்சுவார்த்தைகள், சிந்தனைகள், செயல்பாடுகள், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சு அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். வியாபாரிகள் நல்லதொரு லாபகரமான பாதையில் செல்வாங்க. அலுவலக பணி, பதவி உயர்வுக்கான சிந்தனைகள், வழிகள் பிறக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. ஆகவே மிதுன ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் இந்த வாரத்தினுடைய தொடக்க ஒரு சில நாட்களில் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் மதிம நாட்களையும் இறுதிக்கட்ட நாட்களெல்லாம் கொஞ்சம் வெற்றி மேல் வெற்றியும், முன்னேற்றம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. கடக ராசிக்கு இந்த வார ராசி பலன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். மகர ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசி 7ஆம் வீடாக வருது. கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. ஒற்றுமை உணர்வோடு ஒரு டீம் ஒர்க்காக பணியாற்றி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கும். வீட்டில் ஒற்றுமை உணர்வோடு முன்னேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை அன்று சங்கட சதுர்த்தி காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்குது. 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணி வரைக்கும். கும்பராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. ஆகவே இந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது, அமைதியாக இருப்பது நல்லது. பல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்கிற போது அது கொஞ்சம் மனக்குழப்பம், மன சோர்வுகள் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். அதுக்கெல்லாம் டென்ஷன் படபடப்பாக இல்லாமல் நேரம் வரும் வரை கொஞ்சம் காத்திருந்து நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. அமைதியாக பணியாற்றுவதும் நல்லதாகப்படும். பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பு. 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி வரைக்கும். மீன ராசியில் சந்திரன் வர்றது கடகராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொருளாதார ஆலோசனைகள் செய்யும்போது கொஞ்சம் விவாதங்கள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் ஏற்படும். கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆகவே கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டால் போதும். இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில் ஒரு முன்னெச்சரிக்கையோடு எதிர்காலத்துக்கு தேவையான முயற்சிகளை மட்டும் முன்னெடுத்தால் போதும். ஒரு அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும், தடைபடும், தாமதமாகும். ஆகவே அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எல்லாம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளை வெற்றிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி செய்தால் போதும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி வரைக்கும். அதிலிருந்து சனிக்கிழமை மாலையிலிருந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அஷ்டமி. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு ரொம்ப நல்லது தான். 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். தொழிலில் புதிய தகவல் கிடைக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய செய்திகள் வரும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் கணிசமான அளவுக்கு வெற்றிகரமாக அமையும். தொழில் முன்னேற்றம் அமையும். பேரும் புகழும் கிடைக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாட்களாக அமைகிறது. ஆகவே கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள்லையும், திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களிலும், இறுதிக்கட்ட நாட்கள் ஞாயிறு போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த வார ராசி பலன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். மகர ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. எதிர்ப்புகள், கஷ்டங்கள்,
பிரச்சனைகள் இதையெல்லாம் எதிர்கொண்டு அது வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் கடுமையாக உழைத்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் தைரியமாக சந்தித்து எல்லாத்தையும் வெற்றிகரமாக உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே பிரச்சனைகளை கண்டு எதிர்ப்புகளை கண்டு கலங்காமல் முயற்சி செய்து அனைத்தையும் சரி செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்கும். மற்றபடி 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை சங்கட சதுர்த்தி காலையில் 11 மணியிலிருந்து 25ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. ஆகவே வீட்டில் கொஞ்சம் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை இருக்கும். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மன சோர்வு இல்லாமல் மனதில் தெளிவாக குழப்பம் இல்லாமல் வைத்திருப்பது நல்லது. பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்க. கூட்டு தொழில் சிறக்கும். ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 3 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பு. 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசி 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மன சோர்வு வரும். ஆகவே மனதில் உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொருளாதார நெருக்கடி வந்தாலும் நிதி நெருக்கடி பாதிக்காமல் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். அமைதியாக அந்த நாட்களை கடந்து சென்று வெற்றிக்காக பொறுமையோடு நடந்து கொள்வது நல்லது. பிறகு 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அஷ்டமி அன்று மேசராசியில் சந்திரன் வந்துடுறார். மேசராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் தள்ளி போகும். வாய்ப்புகள் கை நழுவி போகும். கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாளை மறுநாள் அப்படின்ட்டு கொஞ்சம் மாற்றம் பெறும். ஆகவே அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அடையாமல் எடுத்த காரியத்தில் பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பது நல்லது. இன்றைய முயற்சிகள்லாம் நாளை வெற்றியாக மாறிவிடும். ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றியும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் அமைகிறது. நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்கு இந்த வார ராசி பலன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வந்தால் கன்னி ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மன உக்காரகன். மனசுங்கிற இடத்துக்கு வரும்போது நல்ல மனக்குழப்பம் ஏற்படும். மன அழுத்தங்கள் ஏற்படும். ஒரு மன பாரம் வரும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து ஒரு மனசோர்வு அடைகிற அளவுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவலைகள் கூட தலை தூக்கும். அதனால் நிறைய தலைவலிக்கிற அளவுக்கு எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆலோசனை செஞ்சு மனசுக்குள்ள ஒரு மனபாரத்தை ஏற்படுத்தாமல் அந்த நாட்களை கொஞ்சம் இயல்பாக சந்தோஷமாக ஆர்வமாக வைத்து கொள்வது நல்லது. மகிழ்ச்சிக்கு இடம் கொடுத்து கவலைகளை அகற்றுவது நல்லது. மனதில் உறுதி தேவை. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை சங்கட சதுர்த்தி காலையில் 11 மணிக்கு துவங்குது. 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்ல ஆறுதலை முன்னேற்றத்தை தருவார். பல விதமான பிரச்சனைகளையெல்லாம் சரி செஞ்சு ஒரு சரியான தீர்வுக்கு வந்து எதிர்ப்புகளையெல்லாம் முறியடித்து உங்களுடைய தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஆகவே எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் அகலும், துன்பங்கள் கரையும். எடுத்த காரியத்தில் வெற்றிகளை பெறலாம். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகவே பயனுள்ளதாகவே அமையும். உடல் ஆரோக்கியம் ஒரு நல்ல சரியான தீர்வுக்கு வரும். உடல் உபாதைகள் நீங்கும். மற்றபடி 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசி 7ஆம் வீடாக வருது.
வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிகழும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை உணர்வு ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது. பிறகு 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. இந்த வார இறுதி நாட்களில் கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும். மனபாரம் ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே மன சோர்வு அடையாமல் வரக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்து, இல்லை என்றால் அந்த நாட்கள் நேரங்கள் கடக்கும் வரை அமைதியாக பொறுமையாக இருந்து அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் தேவையான முன்னேற்றமெல்லாம் நன்றாகவே இருக்கும். மனக்குழப்பம் வேண்டாம். ஆகவே கன்னி ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கிறது. புதன் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்கள் வெற்றிகரமான நாட்களாக கன்னி ராசிக்காரர்களுக்கு மத்தியம நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கிறது. துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். மகர ராசியில் சந்திரன் வர்றது. துலாம் ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். மனசு எப்படியெல்லாம் ஒரு உற்சாகமாக இருக்கிறதோ, வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பல விதமான முயற்சிகளை செய்வீங்க. அதில் நிறைய இடையூறுகள் வரும், தடைகள் வரும், தாமதங்கள் வரும். அந்த பிரச்சனைகள் பாதியில் சின்ன சின்ன சிக்கல் வர்றதுனால அதிலிருந்து விலகி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுறாமல் கைவிட்டுறாமல் தொடர்ந்து விடாமுயற்சியாக வெற்றிகளை தக்க வைத்து கொள்வது நல்லது. கடுமையாக உழைத்து தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். கடின உழைப்பு உயர்வை கொடுக்கும். பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை சங்கட சதுர்த்தி காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்குது. 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணி வரைக்கும். கும்ப ராசியில் சந்திரன் வர்றார். துலாம் ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தமான நாள் தான். போர் அடிக்கும். மன சோர்வுகள் ஏற்படும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து ஒரு சரியான தீர்வுக்கு வராமல் நிறைய கவலைகளை உள்வாங்கிக்கூடிய நாளாக இருக்கும். சனியும் சந்திரனும் கொஞ்சம் சேர்க்க வருது. மனக்குழப்பங்களும் அதிகரிக்கும். ஆகவே மனசை கொஞ்சம் நிதானமாக பக்குவமாக பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் ஆர்வமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நிகழ்வுகளில் கவனம் செலுத்துறது நல்லது. ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மன அழுத்தங்கள் வேண்டாம். சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி வரைக்கும். மீன ராசியில் சந்திரன் வர்றது. துலாம் ராசிக்கு 6ஆம் வீடு. அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் கடுமையான முயற்சியால் வெற்றி வாகை சூடுவீர்கள். தனிப்பட்ட முயற்சியில் நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் பலவிதமான பிரச்சனைகளெல்லாம் தீர்வுக்கு வரும். கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், எதிர்ப்புகள் விலகும். போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுடைய புத்தி கூர்மையால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாட்களாக அமைகிறது. பிறகு 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அஷ்டமி. மேச ராசியில் சந்திரன் வர்றது. துலாம் ராசிக்கு நல்லது தான் 7ஆம் வீடு. வீட்டில் மனைவி கணவன் மனைவி நல்ல நட்புறவு சந்தோஷம் ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டும் பெருமையும் புகழும் கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நல்ல நாள், பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. ஆகவே துலாம் ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் இறுதிக்கட்ட ஒரு சில நாட்கள், அதாவது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள், இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான வெற்றிகரமான நாட்களாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்கு இந்த வார ராசி பலன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். மகர ராசியில் சந்திரன் வர்றது. விருச்சிக ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். ஒரு புதிய புதிய மாற்றங்கள் உருவாகும். நீண்ட நாள் எண்ணங்கள் குறிக்கோள் லட்சியங்கள்லாம் அந்த நாட்களில் எளிதாக ஈடேறும்.
மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். பெருமைக்குரிய, சந்தோஷத்துக்குரிய, மகிழ்ச்சிகரமான காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை அன்று சங்கட சதுர்த்தி காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்குது. 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது. விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. கொஞ்சம் தடைகள் இருக்கும், சிறு சிறு தோல்விகள் வந்து போகும், இடையூறுகள் வரும். அதை கண்டெல்லாம் பின்வாங்கி விடாமல் உடனடியாக அதற்குரிய காரண காரியத்தை எல்லாம் சரி செஞ்சு ஒரு தொடர் முயற்சியில் இருப்பது நல்லது. விடாமுயற்சி வெற்றி தரும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. முன்கூட்டியே திட்டமிட்டு அமைதியாக பொறுமையாக அந்த நிகழ்வுகளை எல்லாம் சரி செய்து கடந்து செல்வது நல்லது. மனக்குழப்பம் அடைய வேண்டாம். பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது. விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. ஆகவே மன அழுத்தமான நாள் தான். கொஞ்சம் பொருளாதாரத்தை பற்றி, நிறைய பண வருமானத்தை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் நிதி நெருக்கடி வருது, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் யோசனையெல்லாம் இருக்கும். அதனால் மனக்கவலைகள்லாம் வந்து போகும். அதனால் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் சுறுசுறுப்பாக பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவது நல்லது. இல்லை என்றால் மனதில் அந்த பிரச்சனைகளை எல்லாம் போட்டு அசை போட்டு மனசு சோர்வும் விரக்தியும் டென்ஷன் படபடப்பையும் நமக்கு நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மனதில் உறுதியோடு, மனக்கவலை இல்லாமல் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் கடந்து வெற்றி பெறுவது நல்லது. பிறகு 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அஷ்டமி நாள் மேச ராசியில் சந்திரன் வர்றது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. நல்லது தான். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். வெற்றி வாகி சூடக்கூடிய நாள். பிரச்சனைகள், கஷ்டங்கள், எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து உங்களுடைய அயராத முயற்சியால் போராடி வெற்றி பெறுவீர்கள். பேரும் புகழும் பதவி உயர்வு கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் நன்றாகவே இருக்கும். ஆகவே விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாட்களில், இந்த வாரத்தில் தொடக்க ஒரு சில நாட்கள் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களிலும், இறுதிக்கட்ட நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களிலும் சாதகமான வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்கு இந்த வார ராசி பலன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது தனுசு ராசிக்கு அது 2ஆம் வீடு, வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில், இல்லறஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது கொஞ்சம் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வீட்டில் அதிக கவனங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் ஆலோசனை செய்யும்போது கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் கொஞ்சம் தடுமாற்ற வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. வீண் கோபம், முன்கோபம் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் போகாமல், இடம் கொடுக்காமல் கொஞ்சம் மனசை அமைதியாக பொறுமையாக இருந்து அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை அன்று சங்கட சதுர்த்தி காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்குது. 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் இருக்கிறது. தனுசு ராசிக்கு நல்லது தான். 3ஆம் வீடு. நல்லதொரு முன்னேற்றம் நடக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள் இதெல்லாம் அந்த நாட்களில் நிறைவேற்றப்படும். ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்புக்கு வெற்றி வரக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பம் இல்லாமல் மட்டும் பார்த்து கொண்டால் போதும். பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை நாடு மாலை 3 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வரும்போது
தனுசு ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்களுடைய நோக்கங்கள், குறிக்கோள்கள் முயற்சி செய்கிற போது கொஞ்சம் சிறு சிறு தோல்விகள் வந்த மாதிரி இருக்கும். தடைகள் இருக்கும், இடையூறுகள் வரும். ஆகவே தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய நாளாக அமைத்து கொள்ள வேண்டும். விடாமுயற்சி வெற்றி தரும். சிறு சிறு காரியங்கள் எதனால் தடைபடுது என்பதை உடனடியாக சிந்தித்து சரி செய்து அதிலிருந்து பின்வாங்கி விடாமல் மன சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக தொடர்ந்து பணியாற்றுவது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. பிறகு 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அஷ்டமி. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மன அழுத்தமான நாளாக இருக்குது. கொஞ்சம் மன சோர்வுகள், போரடித்த மாதிரி இருக்கும். ஆகவே மன விரக்திகளுக்கு இடம் கொடுக்காம எதை செய்தாலும் சந்தோஷமாக, ஆர்வமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்க வேண்டாம். மனதை இயல்பாக வச்சுக்கிறது நல்லது. மனதில் உறுதி தேவை. மனக்கவலைகளை தவிர்க்கவும். ஆகவே தனுசு ராசிக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் வெற்றிகரமான, முன்னேற்றகரமான பண வருமானத்துக்குரிய நாளாக அமைகிறது. நன்றி, வணக்கம். மகர ராசிக்கு இந்த வார ராசி பலன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மகர ராசியிலேயே சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது நல்லது தான். உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், நினைச்ச காரியங்கள் நடக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள், நன்மை வரக்கூடிய முன்னேற்றகரமான பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை அன்று சங்கட சதுர்த்தி காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்குது. 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது. மகர ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அதனால் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரும். ஒரு சரியான முடிவுக்கு வராமல் தடுமாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வீட்டில் ஆலோசனை செய்கிற போது அமைதியாக இருப்பது நல்லது. கொஞ்சம் சண்டை சச்சரவு, வாக்குவாதம் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு அமைதியாக, பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. வெற்றிக்கு மௌனமாக இருப்பதும் அமைதியாக இருப்பதும் வழிவகுக்கும். பொறுமை தேவை. பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பு. 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றார். மீன ராசியில் சந்திரன் வருகிற போது மகர ராசிக்கு 3ஆம் வீடாக அமையுது. நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், மனதில் நினைச்ச காரியங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். நல்ல புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அஷ்டமி நாள் மேச ராசியில் சந்திரன் வர்றது. மகர ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்கள் பிரச்சனைகள் முழுமையடையாமல் கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் ஏற்படலாம். சிறு சிறு தோல்விகள் வரும். அதை கண்டெல்லாம் பின்வாங்கி விடாமல் அதை உடனடியாக அதை சரி செய்து அந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு தொடர்ந்து போராடி வெற்றி பெற வேண்டும். தொடர் முயற்சி, விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். போதுமான பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் நன்றாகவே இருக்கும். ஆகவே மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாட்களில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களிலும், மத்தியம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் நன்றாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். கும்ப ராசிக்கு இந்த வார ராசி பலன் 22ஆம் தேதி திங்கக்கிழமைங்க, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது. கும்ப ராசிக்கு 12ஆம் வீடு, விரயஸ்தானம். வீண் செலவுகள் ஏற்படும், கையிருப்பு கரையும், சிக்கனமாக இருப்பது நல்லது.
சேமிப்பு முக்கியம். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் கூட ஏற்படலாம். பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு உழைப்பும் முயற்சியும் தேவை. அப்படி இருக்கும்போது அது நிறைய விஷயங்கள் ஏமாற்றத்தை கொடுக்கும். வீண் அலையிறமே, வீண் அலைச்சல் ஏற்படுது அப்படிங்கிற சிந்தனை பிறக்கும். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நிதானமாக செயல்பட்டால் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். சுப விரயங்களும் சுப செலவாக, சுப விரயங்கள் இல்லாமல் சுப விரயம் வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் அந்த செலவுகள் எல்லாம் ஒரு நல்ல பயனுள்ள செலவாக, உங்களுக்கு பயன்படக்கூடிய செலவாக மாற்றிக்கிறது நல்லது. சுப செலவு நல்லது, வீண் செலவு வேண்டாம். அதே நேரத்தில் வீண் விரயங்கள், வீண் அலைச்சல் இதையெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை சங்கட சதுர்த்தி காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்குது. 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். நல்லது, ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், வெற்றிகள் கிட்டும், தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும், மனது தெளிவாக இருக்கும். சிறு சிறு குழப்பங்கள் வந்தாலும் உடனடியாக சரியான தீர்வுக்கு வந்து மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. தெய்வீக அனுகூலம் கிட்டும். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக பயன்படுத்தி அது வெற்றிகரமான நாட்களாக அமைத்து கொள்வது நல்லது. நன்மைகள் நிறைய நடக்கும். பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது, கும்பராசி 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி நிறைய விவாதங்கள், ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும், திட்டமிடல் செய்ய வேண்டியது இருக்கும். ஆகவே சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பேச்சை குறைச்சி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அதனால் வாக்குறுதிகளை கொடுப்பதிலும் கொஞ்சம் நிதானமாக இருந்து வாக்குவாதத்தை அதிகப்படுத்தாமல், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக மௌனமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பொறுமை தேவை. பிறகு 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அஷ்டமி நாள். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது, கும்பராசிக்கு 3ஆம் வீடாக அமைகிறது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றம் கிட்டும். சகோதரர்களுடைய ஒற்றுமையும் உதவியும் கிட்டும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். பதவி உயர்வு, பாராட்டு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். லட்சியங்கள், குறிக்கோள், எண்ணங்கள்லாம் ஈடேறும். நல்ல நாள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே கும்பராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களிலும், ஞாயிற்றுக்கிழமை இந்த வார இறுதி நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீன ராசிக்கு இந்த வார ராசி பலன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது, மீன ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றியும் லாபமும் இரட்டிப்பு லாபமும் நல்ல நன்மையும் பயனும் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் கணிசமான அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். பிறகு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 24ஆம் தேதி புதன்கிழமை அன்று சங்கட சதுர்த்தி காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்கிறது. 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது, மீன ராசிக்கு 12ஆம் வீடாக இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வீண் செலவுகள், வீண் அலைச்சல் ஏற்படும். ஆகவே செலவுகள் செய்யும்போது தேவையான முக்கியமான செலவுகளை செய்து பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம். பல இடங்களுக்கு சென்று அது ஏமாற்றத்தை தரும். ஆகவே திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. ஞாபகம் மருதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே சுறுசுறுப்பாக செய்து முடித்திடல் வேண்டும். பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 3 மணியிலிருந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சஷ்டி,
முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி வரையிலும் மீன ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், மனதால் வெல்லக்கூடிய புத்திசாலித்தனமான நன்மைகள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அஷ்டமி நாள். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது, மீன ராசி 2ஆம் வீடாக வருது. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டை சரி செய்வது, புதுப்பிப்பது, இது போன்ற ஆலோசனை செய்வது, இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். ஆகவே அது வாக்குவாதமாக இல்லாமல், சண்டை சச்சரவாக இல்லாமல், முன்கோவப்படாமல் பொறுமையாக நிதானமாக இந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். அமைதியும் மௌனமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். பொறுமை தேவை. ஆகவே மீன ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களிலும், மத்தியம நாட்கள் 25, 26, 27, வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய நாட்களாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். ஜோதிடம் பற்றிய தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.